என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. ஆமென். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவை அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு போத்திபாரின் மனைவியாலே செய்யாத தவறுக்காய் சிறையில் அடைக்கப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சிறையில் இருக்கும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் மேல் கிருபை வைத்தாராம். ஆதலால் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. எனக்கு அன்பானவர்களே, சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் இருக்கும் அனைத்து கைதிகளையும் யோசேப்பின் கையிலே ஒப்படைக்கிறான். அவர்கள் செய்ய வேண்டிய பணியை யோசேப்பு அவர்களுக்கு செய்ய வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சிறைச்சாலையிலே யோசேப்பு மேற்பார்வையாளராக காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையில் இருந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் சிறையில் கூட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மோடு இருந்து அவர் கிருபை நம் மீது வைப்பாராகில் நாம் மனுஷருடைய தயவை பெறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைத்தது. இன்றைக்கு மனுஷருடைய தயவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பாராகில் மனுஷருடைய தயவு கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் இருக்கும் ஸ்தலத்திலே உயர்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையில் இருந்த போதிலும் கர்த்தர் அங்கேயும் தன் தாசனாகிய யோசேப்பை உயர்த்தி வைத்தார். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 7 நாம் பார்க்கிற பொழுது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போன இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போன இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருப்பாராகில் நம் காரியங்கள் வாய்க்கும். நம் போகும் இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறும். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், அவர் கிருபை நம் மீது வைத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால், அவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், நம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாற வேண்டும் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் வேதத்திலே கூர்ந்து கவனிக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே யூதருடைய ராஜாவிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்பும் ஒருவனும் வைத்ததில்லையா. அதாவது தேவன் மீது திட நம்பிக்கையுடையவனாய் இருந்தாராம். அப்பேற்பட்ட உறுதியான திட நம்பிக்கையுடையவர்களாய் நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். தொடர்ந்து எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தானாம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவர் மீது நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். பின்பு அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு எசேக்கியா ராஜா மோசே கற்பித்த கற்பனைகளை யாவற்றையும் கை கொண்டு நடந்தானாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கற்பனைகளை கை கொள்வோம் ஆகில், அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருப்போம் ஆகில், அவர் மீது நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்போம் ஆகில்,
கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பாராகில் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறும். கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்க்கும். ஆமேன். நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறும். மனுஷருடைய தயவை நாம் பெறுவோம். இன்றைக்கு தீர்மானம் செய்வோம். அவரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ, அவர் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க தீர்மானிப்போம். அவர் மீது நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்போம். தேவநாமமே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதாக. அவர் தாமே உங்களையும் என்னையும் காத்து வழி நடத்துவாராக. நம் காரியங்கள் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.